எந்த அளவுக்கு என்றால் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய ஒரு கூட்டம் தேடிட்டு ஓடுச்சுல, அது யூத கூட்டம் தான். யஹூதிகள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல ஓடினார்கள். அதே மாதிரி ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தவர்கள் யூதர்கள். பல நபிமார்களை எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போது பெருமானார் ஒரு ஒப்பந்தம் போடலாம், நமக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று கூப்பிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. கூட அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உடனே பெருமானாரோடு சென்று விட்டார்கள். போனதுக்கு அப்புறம் பெருமானார்ட்ட கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எழுதுவதற்குள்ள போனோம், எதுக்கு நீங்கள் வேகமாக வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ தான் ஜிப்ரீல் வந்தாங்க, நபியே உங்களை கீழே உட்கார வச்சுட்டு மேலேன்னு ஒரு கல்லை உருட்டி விடுறதுக்கு மேலே போயிருக்கிறானுங்க, அந்த இடத்த உடனே காலி பண்ணுங்க. நான் ஜிப்ரீல் சொன்னவுடன் கேட்டு வெளில வந்துட்டேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்ய பார்த்தவர்கள் இவர்கள். யார் அன்பர்களே? இவர்களை அல்லாஹ் தஆலா வரலாறு முழுக்க சொல்லி காட்டுகிறான். இவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு யஹூதி பெண் விருந்துக்கு கூப்பிட்டான். சஹாபாக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தாங்க. போயிருந்த பொழுது கரியில விஷம் தடவி கொடுமையான ஒரு விஷத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தடவி, பெருமானாருக்கு முன்சப்ப ஆட்டில் முன்சப்ப கறி பிடிக்கும், அந்த கறியை சமைச்சு வச்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் வாயில் எடுத்து ஒரு கடி கடிக்கும் பொழுது அந்த ஆட்டுடைய முன்சப்பை சொல்லியது, நபியே என்னை சாப்பிடாதீர்கள், என்னில் விஷம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் லைட்டாக கடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சஹாபி அதை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு அந்த சஹாபி அங்கேயே மௌத்தா போயிட்டாங்க. அந்த பெண்மணியை பிடித்து கேட்கப்பட்டுச்சு, யஹூதி பெண், நீ எதுக்கு இந்த மாதிரி விஷம் வச்ச? விருந்து கூப்பிட்டு விஷம் வச்சே என்ன அர்த்தம்? இவர்களுடைய வேலையே இதுதான், துரோகம் செய்வது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது. நபியவர்கள் கேட்டபொழுது அந்த பெண்மணி சொன்னால், நீங்கள் உண்மையாக நபியாக இருந்தால் தப்பித்து விடுவீர்கள், பொய்யான நபியாக இருந்தால் செத்து போய் விடுவீர்கள், நவுது பில்லா, அதற்காக வேண்டி வைச்சேன். நான் சொல்றவங்க என்ன சொல்லு, நீங்க பொய்யான நபியா இருந்தா இறந்துருவீங்க, உண்மையான நபியா இருந்தா உங்களை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம்னு சொல்லணும்ல, அதை சொல்லலை. உங்களை ஈமான் கொள்வோன்னு சொல்ல இல்லை. நீங்கள் உண்மை நபியாக இருந்தால் தப்பித்துக் கொள்வீர்கள், பொய்யான நபியாக இருந்தால் என்ன செய்யப்படுவீர்கள், இறந்து போகட்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் என்று அந்த பெண்மணி சொன்னால் என்றால், இவர்களுடைய துரோக வரலாறு என்பது முழுக்க, இவர்களுடைய வரலாறு முழுக்கவுமே துரோகம் தான். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்கிறான்? நபியே, ல தஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவத்தல் இல்லதீன் ஆமனு அல் யஹூத, நபியே மூமின்களுக்கு கடுமையான விரோதிகளாக நீங்கள் யூதர்களை தான் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் தஆலா. மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு பெரிய விரோதிகளாக யார் தான் இருப்பார்கள்? யூதர்களை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் தஆலா. அதற்கு பின்னால் தான் காஃபிர்கள் அல்லாஹ் தஆலா. முதலில்